குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்னென்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் நோய் எதிர்ப்பு கடனை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் லாபாதிபதி 8இல் மறைவு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பலம், கூடவே சுக்கிரனும் குருவும் இணைவங்க. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல் கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார், ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார், ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நன்மையில போய் முடியக்கூடிய அமைப்பு தான். இப்போ குரு பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கங்க. 2வது ஜூன் மாதம் 8ஆம் தேதி மிக முக்கியமான பயிற்சி சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிநாதன், அவரே அட்டமாதிபதியும் கூட. ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ 10இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக நல்ல விஷயம். ராசி அதிபதி 10இல் இருப்பது, உச்சம் பெற்ற குருவோடு இணைவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 2 பொருளாதார கிரகங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா விதமான தடைகளையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தெய்வம் தர இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. அடுத்ததா ஜூன் மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் அதிபதி 9இல் நல்ல ஒரு ஸ்தானம் அது சூரியனுக்கு. அடுத்ததாக ஜூன் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அந்த அளவு ஒரு சுபிட்சமான ஒரு அமைப்பு கிடையாது. 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான புதன் 10ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறது. 29ஆம் தேதி அந்த புதனாகப்பட்ட கிரகம் வக்ரம் அடைகிறது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குருவினுடைய பயிற்சி ஆல்ரெடி பதிவு பண்ணதுனால அடுத்ததா சுக்கிரன், மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன். அவர் அட்டமாதிபதி 9இலிருந்து சில நிறை குறைகளெல்லாம் இருந்திருக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் என்னென்னவெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஆகாத கிரகம் குரு, 3-6க்கு அதிபதி, அவர் போய் 10ஆம் இடத்துல உச்சமாகுது. அந்த 10ஆம் அதிபதி கூட சேர்ந்து 3-6க்கு அதிபதியோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்றார். நல்லதா சார் இது அப்படின்னா, முதல்ல இது மகாலட்சுமி யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. கண்டிப்பாக நன்மை. என்னென்னவெல்லாம் நன்மை அப்படின்னா, தொழில் சார்ந்து எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் பின்னடைவாக இருந்தீங்களோ எல்லாத்தையும் உங்களை முன்னேற்றி கொண்டு வந்துடும் இந்த நிலை. சரிங்களா? இந்த கிரக அமைப்பு கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஜூன் மாதத்தில் துலா ராசிக்கு கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் உண்டு. 2வது வேற என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முக்கியமான தொழில் மாற்றங்களை, தொழிலில் என்னென்னவெல்லாம் செய்யணும், என்னென்னவெல்லாம் செஞ்சால் நீங்கள் பிக்கப் ஆவீங்க,
இது நாள் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கத்துக்காம இருந்தீங்க, உங்களை அவமானப்படுத்தின விஷயங்கள் என்னென்ன, உங்களை குறை கூறிய, உங்களை டெவலப் பண்ண விடாத விஷயங்கள் என்னென்ன, யாரெல்லாம் உங்க கூட இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, மறைமுக எதிர்ப்புகள் யாரு, மறைமுக துரோகிகள் யாரு, நேரடியான எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது, இப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களும் இந்த மாசம் கத்துக்கிடுவீங்க. அது ஒரு சாமி, ஒரு தெய்வம் உங்க கூட இருந்து உங்களுக்கு சொல்லித்தர்றது போல இருக்கும். யாரோ ஒரு நபர், தெய்வம்னா சாமி நேரம் சிவபெருமானே வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவாரா, இல்லை பெருமாளே வந்து சொல்லிடுவாரா? கிடையாது. தெய்வ ரூபத்தில் மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். நல்ல வேலை கரெக்டாக இந்த டைமில் அந்த விஷயத்த சொல்லிட்டாங்கப்பா, இல்லைன்னா அந்த தொழிலில் பெரிய லாக்காக இருக்கும், போட்ட காசெல்லாம் நஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதம் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வாயிலேருந்து வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட், சரி, வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, காலி நிலம் வாங்கறதுக்கு முடியல, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், சக்ஸஸே ஆகலை, எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அது நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இப்போது நீங்கள் தேடுற மாதிரி உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு பிடித்தமான நிலத்தை உங்களால் பார்க்க முடியும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் நினைக்கக்கூடிய ரேட்டில் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சொல்லுது. காலி நிலம் வாங்குறதுக்கு யோகம். ரெண்டாவது, சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மூணாவதா, அக்கம் பக்கத்தின தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை செலுத்திட்டே இருப்பாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாத ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு தீர்வு கிடைக்குது. ஆல்ரெடி பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு உண்டான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஸோ அதை சரியா பயன்படுத்திக்கணும். என்னன்னா, உடனே கிடைச்சு உடனே இந்த மாசமே ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லல. ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேலிடான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதை சரியா பயன்படுத்திங்க, கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும் அப்படிங்கறது சொல்லுது. மூணாவது, அந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின்னு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு மிகச்சரியான மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவம் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விரைவில் குணமடைய வைக்கும். மூணாவதா, இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். வயிறு தொந்தரவு நிறைய துளாராசிக்காரங்களுக்கு சமீப காலமா இருந்துட்டு இருக்குது. எப்போ 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வந்தாரோ அப்பவே வயிறு தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சனி வந்துட்டார். 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு ராகு வந்தாச்சு. ஆனால் 6ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்தாச்சு. அப்படிங்கும்போது இப்போவும் அந்த டைஜஷன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சாப்பிடாம எப்போ வர்றது, மோஷன் சரியாக போகாமல், ஏதோ ஒரு தொந்தரவுகள் துளாராசிக்கு வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது. அதை உங்களால் இந்த மாதம் சரி செய்துக்க முடியும். என்ன தான் பிரச்சனைன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. முன்னாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐக்கு எடுத்து பார்த்துருப்பீங்க, எண்டோஸ்கோபி பண்ணியிருப்பீங்க, எது வேணாலும் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதமே உங்களுக்கு கிடைக்குது. சில பேருக்கு ஹிரண்யா வந்திருக்கலாம், அப்பண்டிஸ் வந்திருக்கலாம், அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வந்து போயிருக்கும். ஆனால் அதில் இருந்தெல்லாம் ரிசால்வ் ஆகி நீங்கள் ஃப்ரீ ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. கவலை வேண்டாம். வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அதை செய்ய போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலை இல்லாத துளாராசி என்பவர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் வேலைனா வேலை சும்மா இல்லை, நல்ல ஒரு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்க போகுது. குறைந்த சம்பளம் இல்லாமல் நல்ல சம்பளம், எதிர்பார்த்தபடி சம்பளங்கள் கிடைக்க போகுது. சார், நான் ஆல்ரெடி வேலையில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷனோ எதிர்பார்த்த சம்பளமோ இன்க்ரிமெண்ட்டோ ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னா, இந்த மாதம் அதற்கு உண்டான முக்கியமான வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல் பின்னாட்களில் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வைக்குது. அதே நேரத்தில் இந்த மாதமே உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த இடத்த விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ரிசல்ட்டை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும். வேற என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா எதிரிகள் இருக்கும்போது தான் நம்மளுடைய திறன் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்பதான் நீங்க கத்துக்க முடியும். அதனால எதிர்ப்புகள் வருது, எதிர்ப்புகளை சமாளித்து ஜெயிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. என்ன, மாமியாருக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும், அவர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக சொல்கிறது. மாமனாருக்கும் மாமியாருக்கும் இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஒரு சுகமான அமைப்பில் 2 பேர்த்துக்குமே தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மாமனார் சைடுன்னு பார்க்கும்போது அவங்க டக்குன்னு சமாளிச்சுக்குவாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக விழிப்புணர்வோட சமாளிச்சுக்குவாங்க. மாமியாருக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கிறத காட்டுது. சுக குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது.
முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்குமே ஜாமீன் போடுறது இந்த காலகட்டம் வேண்டாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இவருக்கு வேலை கொடுன்னு சொல்லி போட்டு யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் லோன் போடுறாங்க, அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, இந்த விஷயம் வேணாம். பண்ணினீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க, பிரச்சனையில் போய் சிக்கிடும். இப்போ டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. மற்றவர்களுக்காக நீங்கள் மெனக்கட்டு செய்யும்போது அது உங்களுக்கு பாதகத்தை தந்து விடுகிறது. கவனம் தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துருங்க. மற்றபடி ஆபரணங்கள் சேர்க்கைகள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஆல்ரெடி இருக்கிற ஆபரணங்களை போட்டு புது டிசைன் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. காசு பணம் இருக்கிறவன் நகை வாங்குறாங்க, டைமண்ட் வாங்குறாங்க. காசு பணம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் சில்வர்லேயாவது அதில் கவரிங் ரிங்கோ மோதிரமோ செயினோ மாற்றுவீங்க. கண்டிப்பாக ஆபரண மாற்றம் உண்டு. சில நபர்களுக்கு வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம், அதற்காக வீடை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ சுக்கிரன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு. தெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. நீங்கள் தெய்வத்தை தேடி போகிறீங்க, தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை தந்தே தீரும், இதில் மாற்றம் இல்லை. அடுத்ததாக சூரியன். இதனால் வரைக்கும் 8ல் மறைஞ்ச சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமானா தாராளமாக இருக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் அதிபதி 9ல். ஜாதகர் உங்களுடைய தந்தைக்கு இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க எதை செய்தால் பித்தந்தளின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, எதை செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை தீருங்கிறத காங்கிரட்டாக சொல்லி காட்டிடுது இந்த சூரியன். ரெண்டாவது, அவர்களுடைய ஆதிக்கமும் அனுபவமும் அவங்களுடைய அறிவும் சற்று வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வயது மூத்த நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கால் தொடை நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இல்லை கைகால் மூட்டு வலிகள் இருக்குதுன்னா அதுவும் இந்த காலகட்டம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த உடம்புல விட்டமின் டி குறைபாடாகி நிறைய அவஸ்தைப்பட்டீங்க கடைசி காலகட்டங்களில். துலாம் கடைசி ஒரு 7-8 மாதமாக விட்டமின் டி குறைபாடு இருக்குது. கூட போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குறைபாடு நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தர்றாரு அப்படிங்கிறது சொல்லுது. பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. பொறுப்புகளை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்குங்க. நீங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கும் போது அந்த பொறுப்பு உங்களுக்கு லாபமாக மாறுகிறது, பொருளாதாரத்தை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, ஜெயத்தை கொடுக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ 20ஆம் தேதி ரிஷபத்திற்கு செவ்வாய் வர்றாரு. 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 20ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். உங்களை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்காக இருக்கிறியா, போதும், நான் உனக்கு நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க யாரை பார்க்குறேன், உங்கள் குடும்பத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுறணும், சுதந்திரமாக விட்டுறணும். விடலை அப்படின்னா நம்மளை வரும் மார்க்கல்ல சுதந்திரமாக விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எப்பவுமே துளாராசியை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் நம்மளை விட போல்டாக தான் இருக்கும் எப்பவுமே. சிம்பிளாக துலாத்தில் பிறந்துட்டாலே அது ஒரு விதி அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் போக்கில் விட்டு தான் நம்ம சைடு இழுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, பேச்சில் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் விதண்டாவாதம் வரும். நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்போம். அடுத்தவங்க நல்லதே சொன்னாலும் அதை நம்ம தெளிவாக அமர்ந்து பொறுமையாக கேட்க மாட்டோம். பாருங்க, தெய்வம் ஒரு மனிதர் மூலமாக தான் உங்களுக்கு உதவி செய்ய வருதுன்னு சொல்கிறேன். அப்போ அடுத்தவங்க பேச்சு கேட்டு, அவங்களோட ஆலோசனை கேட்டு, அவங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி உங்களுடைய காரியத்தை ஜெயிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ என்னன்னா, 20ஆம் தேதிக்கு மேலே நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுங்க மனநெல்லாம் மனசுக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் ஆணவம், அகங்காரம், ஈகோவெல்லாம் வந்துடும். அது பேச்சிலையும் வெளிப்படும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த விதமான தடைகளும் இல்லை. புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு பிரச்சனை இல்லை. தர்மகர்மாதிபதி யோகம் உங்களை இன்னும் முன்னேற்றி தான் கொண்டு போகுது. அது மாற்றம் இல்லை. இப்போ சின்ன சின்ன குறைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைகளை சரி செய்கிறது என்ன வழிபாடு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சிம்பிளாக மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு 2 நல்லெண்ணெய் தெய்வம் போடுங்க, கொஞ்சம் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உணரக்கூடிய மாதமாக இது மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.